நெல்லை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைப்பதை கண்டித்து தற்போது தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றி கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், தூய்மை பணியாளர்களுடைய முற்றுகை போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் 584 தூய்மை பணியாளர்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக நியமிக்கப்பட்டு அவர்கள் தச்சநல்லூர், திருநெல்வேலி டவுன், பாளையங்கோட்டை மற்றும் மேலப்பாளையம் ஆகிய 4 மண்டலங்களில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு நாளைக்கு 480 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு தனியார் நிறுவனமான ராம் அன்கோவிடம் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்படைப்பதாக தங்களுக்கு தனியார் நிறுவனம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த 6 மாதங்களாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் கூட சுய உதவி குழுக்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க மாட்டோம் என மாநகராட்சி நிர்வாகமே அந்த உறுதிமொழியும் அளித்தது. இதைத் தொடர்ந்து சில மாதங்களாக சுய உதவி குழு மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களை தனியார் மாநகராட்சி நிர்வாகமே ஒப்படைத்துக் கொண்டு வருகிறது. ஆனால் தனியார் நிறுவனத்திடமிருந்து இவர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள சம்பளமும் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியின் சுகாதாரத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது இதில் 140 பேர் தூய்மை பணியாளர்கள் பணி வழங்காமல் தற்போது தொடர்ந்து அந்த தனியார் நிறுவனம் என்பது அவர்களை பணியிலிருந்து நிறுத்தி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் தங்களுடைய மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். 140 சுய உதவி குழு பணியாளர்களையும் மீண்டும் நியமிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சம்பளம் குறைவாக வழங்கப்பட்டதை தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சுய உதவி குழுக்கள் மூலமாக தூய்மை பணியாளர்களை ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்த பிறகும் தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பாக இந்த போராட்டம் என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டம் என்பது இன்று காலை துவங்கி தொடர் போராட்டமாக அறிவித்துள்ளார்கள். ஏனென்றால் இன்று காலையிலிருந்து அவர்கள் பிற்பகலிலும் அதே பகுதியில் இருப்பார்கள், இரவு நேரங்களிலும் இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டம் என்பது நேரடியாக மாநகராட்சி ஆணையர்கள் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும். இதே பகுதியில் தான் நாங்கள் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முடிவு கிடைக்கும் வரை திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் எந்த பகுதியிலும் தூய்மை பணிகளை மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார்கள். இதனால் மிகப்பெரிய போராட்டம் என்பதன் காரணமாக அந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வராத காரணத்தினால கொளுத்தும் வெயில் கூட தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். சூர்யா, தூய்மை பணியாளர்களுடைய முற்றுகை போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.